ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அண்ணன்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நீ எல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே, நான் இல்லைங்களே. ஆனால் ஒரு விஷயம் நம்ம சொல்கிறத ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டால் தானே அதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அது யாருமே எடுத்துக்காதப்போ நம்மளுக்கு அதில் சந்தோஷம் இருக்காது இல்லைண்ணே அப்படின்னோடனே, அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் எதுவுமே உனக்கு நான் இல்லைங்கிறத தாண்டி எதுவுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. உனக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, எனக்கு புரியாமல் இல்லைண்ணே, நீ அண்ணி சொல்கிறத கேட்டுக்கிட்டு பேசுகிற பண்ணுற, இருந்தாலும் அம்மா நிலமையிலேருந்து யோசிச்சு பாரு. 2 பொண்ணுங்களுக்கு எல்லாமே நல்லது கெட்டது செய்யணும் பண்ணணும்னு அம்மா எதிர்பார்க்குறது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லைண்ணே அப்படின்னோடனே, இல்லை தப்பு கிடையாது தான், நான் இல்லைங்கலை, இருந்தாலும் தப்பான ஒரு விஷயம்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் நீ என்றைக்குமே அக்கா தங்கச்சிக்கு செஞ்சிடணும் அப்படின்ட்டு அண்ணி அது மாதிரி நினைக்க மாட்டேங்கிறாங்கண்ணே. நீ நம்ம அக்கா தங்கச்சிங்களுக்கு செய்யணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்க்குற, ஆனால் அவங்களுக்கு அந்த இதுங்கிறது இருக்க மாட்டேங்குது. நம்ம நாத்தனாருக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதுதானே பிரச்சனை அப்படின்னோடனே, சரி விடு, நான் எதுவும் கேட்கல விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் 2-3 நாள் கழித்து அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. என்கிட்ட 50,000 பணம் கொடுத்து வச்சுக்கம்மா, செலவுக்கு வச்சுக்க, நீ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுது. அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு சேர்த்து வச்சுருந்த நகையெல்லாம் விற்று தான் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அதை உங்களுக்கெல்லாம் நான் சரியாக கொடுக்கவும் இல்லை. திருப்பி மாப்பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லவங்கள தொட்டு எதுவுமே கேட்கல, இது பண்ணலை. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு செய்யணும் பண்ணணுங்கிற இது கிடையாது, எங்களுக்கு நான் நினைக்கல அப்படின்னோடனே, சரி விடு, நான் எதுவும் சொல்ல விரும்பலைண்ணே. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. புரிஞ்சாலும் அது புரியாத மாதிரி தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் எதுக்குமே இனிமேல் யாரையும் சொல்லணும் அவசியம் கிடையாது. சொல்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. நம்ம தான் நாங்கள் தான் இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ணி எங்களுக்கு பேசுகிறதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவங்க அன்றைக்கி நகை கொடுத்தாங்களா, பண்ணாங்களா, செஞ்சாங்களா, எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி எங்கள் இது பண்ணணும்னு நினைக்கிறது என்ன இது விதத்தில் நியாயம் அப்படின்னோடனே, அதெல்லாம் நியாயமான விஷயம். நியாயமான விஷயங்களை தாண்டி நம்மளுக்கு எதுவுமே கரெக்டான வேலை நம்மளுக்கு கிடைக்குதாங்கிறது தானே நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங்கிறது நமக்கு வராமல் இருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் அது வருதாங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த ஒரு இதுக்குமே சரியான ஒரு இதில் கிடைக்காததுனால தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதெல்லாம் இப்போதைக்கு பேசிகிட்டு இருக்காதானே, எனக்கு தெரியுது. நீ அன்னிக்கிட்ட எதுவும் பேச முடியாது பண்ண முடியாது, எனக்கு தெரியாமல் இல்லைண்ணே, எல்லாமே தெரியுது. தெரிஞ்சாலும் நான் ஏன் இதை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் சரியாயிடும். சரியாகிறத நம்ம பார்ப்போம் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன சரி செய்ய முடியுதோ அதை நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போவோம். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ சொல்கிற இதெல்லாம் எனக்கு கரெக்டாக புரியுது, புரியாமலாம் கிடையாது. ஆனால் அண்ணி செய்கிறதுக்கான மனசுங்கிறது அன்றைக்கி இல்லை. முன்னாடியெல்லாம் எல்லாம் செஞ்சிச்சு மன்னிச்சு நான் இல்லைங்களே, நாங்கள் கஷ்டப்பட்டப்போ நீங்கள் இது பண்ணுறப்போ நாங்கள் எல்லாம் உதவுனோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் இது பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்று ஒன்றும் செய்கிறதுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, சரி விடுமா, நான் சொன்னது எல்லாமே தப்பு தான்மா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அழுகுற மாதிரி பேசினுச்சு. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, அண்ணன் அழுகுற மாதிரி பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான். எனக்கு புரிஞ்சிச்சு, புரியாமலாம் கிடையாது. எதாக இருந்தாலும் நம்ம பார்ப்போம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்.